அனைவருக்கும் வணக்கம். 2026ல அதிமுகவும் பிஜேபி கூட்டணியோட சந்திக்க போறாங்களா தேர்தலை? இல்ல உண்மையிலுமே அதிமுகல என்ன நடக்குது, இபிஎஸ் மாத்த போறாங்களா அப்படிங்கறத முழுசா பார்க்க போறோம். சேர்க்கறதுக்கு பேர் கூட்டம் இல்ல, சேர்றதுக்கு பேர் தான் கூட்டம். எப்படி சேருதுன்னு பாருங்க. அதிமுகவோட பிஜேபி கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எப்ப பிரிஞ்சாங்க அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். அவங்க பிரியவே கிடையாது. அதாவது அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் சண்டையா மாறினதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமிக்கும் பிஜேபிக்கும் உள்ள மோதல் தான். அதாவது தலைமை பொறுப்பை யாருக்கு வழங்குறது அப்படிங்கிற பிரச்சனை தான். அதாவது உட்கட்சி விவகாரத்துல இருந்து ஆரம்பிச்சதுதான் அந்த மோதல். அதனாலதான் இவங்க பிரிஞ்சிருக்க மாதிரி சீன் போடுறாங்க. ஆனா மோடியை எதிர்த்து எந்த குரலுமே எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் கொடுக்கல, இன்னமும் கொடுக்கவும் மாட்டாரு. ஏன்னா இவர் கொடுத்தாருன்னா மோடி மொத்தத்தையும் உருவிவார் செங்கலை. இப்ப அண்ணாமலை சொன்னார்ல, அண்ணா அறிவாலயத்துல ஒவ்வொரு செங்கலா பிடிக்கிறோன்னு, அதை உண்மையிலுமே மோடி தான் பிடுங்கினாரு. அது அதிமுகவோட செங்கல் தான் எல்லாமே. எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி எல்லாம் நம்ம ஒன்னே ஒண்ணுதான். ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்ப என்ன சொன்னாங்க, இனிமே எந்த காலத்திலயும் நான் பிஜேபியோட கூட்டணியை வைக்க மாட்டேன், எனக்கு பின்னாடி என் கட்சி அப்படிதான் இயங்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை அளிக்கிறேன். இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு எந்த தொடர்பும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்துக் கொள்ளாது. அதை பொய்யாக்கு விரோதமா அவங்க செத்த அடுத்த நிமிஷமே போய் பிஜேபி ஜாயின் பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு பல துரோகங்களை விளைவித்தார். அது எல்லாருக்குமே தெரியும். அதே போல இப்ப அதுக்கப்புறம் இப்ப உட்கட்சி விவகார பிரச்சனை எல்லாம் தலையிட்டது பிஜேபி. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் ஒரு அறிக்கை விட்டாரு, இவரு ஒரு அறிக்கை விடுறாரு. அதாவது நம்ம எந்த காலத்திலயும் பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அப்படியே மேடையில் ஆக்ரோஷமா பேசின அவரு கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலும் சரி, பல்வேறு ஊடக பேட்டியிலும் சரி, பத்திரிகை பேட்டி கொடுக்கும்போது தெளிவா சொல்லிட்டார், சட்டமன்ற தேர்தலின் போது பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி இல்லை என்று சொல்லப்பட்டு விட்டது. அதை வைத்து மீண்டும் மீண்டும் நீங்க கேள்வி கேட்டு இருக்கிறீங்க, என்ன சொல்றது? இப்ப அதை பத்தி கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா, பிரஸ் மீட்ல சொல்லிட்டு இருக்காரு, நான் அந்த டயத்துக்கு தான் நாங்க யோசிப்போம், இன்னும் 8 மாத காலம் இருக்கு, அது நாங்க யோசிப்போம். ஏன் அன்னைக்கு சொன்னவரு நான் என்னமோ வச்சுக்க மாட்டேன்னு இன்னைக்கு ஏன் சொல்ல மாட்டாங்கிறாரு? அப்ப என்ன நிலைப்பாட்டுல இருக்காரு? அதிமுக முதல்ல என்ன நிலைப்பாட்டுல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இதுல இருந்து பாஜக கீஜாக்களை 6 மாசம் கழிச்சு கேளுங்க. அதாவது எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேட்கிற கேள்வி. இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நாங்க தான் சொல்லிட்டோமே, யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்க, யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்க, எல்லாம் 6 மாசத்துக்கு முன்னால சொல்லப்படும். இது ஒன்றும் மறைச்சிட்டுலாம் செய்ய முடியாது, வெட்ட வெளிச்சமா செய்யப்படும், செயல்படுத்தப்படும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தற்போது இதுதான் நிலை. இப்ப குறிப்பா பார்த்தோன்னா எஸ்பி வேலுமணி அவர்களுடைய பையனோட திருமண விழா நடக்குது. அதுக்கு நிறைய பேருக்கு அழைப்பு விடுத்திருக்காரு. அதுல அதிமுகவுல நிறைய முக்கிய நிர்வாகிகள் கலந்துட்டு இருக்காங்க. ஆனா இபிஎஸ் மற்றும் அவருக்கு நெருக்கமாக உள்ளவங்க கலந்து கொடுக்கல. குறிப்பா சொல்லணும்னா இபிஎஸ் கலந்துக்கல. அதே போல அவருக்கு நெருக்கமா இருக்க சிவி சண்முகம், இன்னொரு 2-3 முக்கியமான அமைச்சர்கள்லாம் கலந்துக்கல. ஆனா அண்ணாமலை அவர்கள் குறிப்பா கலந்துட்டு இருக்காரு. அதான் அங்க முக்கியமா பார்க்கணும். அன்னைக்கு பார்த்தோம்னா ஜெயலலிதா அம்மையாரை தப்பா பேசிட்டாங்க, எங்க தலைவியை தப்பா பேசிட்டாங்க, எங்க அம்மாவை தப்பா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் தர்ணா வரைக்கும் போனாங்க. அப்பேற்பட்ட அந்த பேசின அண்ணாமலைய இன்னைக்கு ஸ்பெஷலா வரவேற்கிறாங்க. அதாவது சிறப்பு விருந்தினரா வரவேற்று அவரை இது பண்றாங்க. அவர் பிரஸ் மீட்ல சொல்லும் போது கூட்டணியை பத்தி நாங்க இன்னும் டைம் இருக்கு, நாங்க யோசிப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு பதில் கொடுக்குறாரு. இதுல இருந்தே நல்லா தெரியுது பிஜேபியோட இன்னும் இணக்கமாக தான் இருக்காங்க அதிமுக. அதுவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு எப்படின்னு தெரியல. பட் ஆனா எஸ்பி வேலுமணி இன்னும் மற்ற தலைவர்கள்லாம் 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் அவரோட இணக்கமாக தான் இருக்காங்க. காலம் சூழல் இன்னும் 6 மாதம் 8 மாசம் இருக்கு, எப்படி வரும்? அதே போல கோவைக்கு ஈஷா மையத்துக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகை தந்தார். அவரை போய் எஸ்பி வேலுமணி சந்திச்சு 8 நிமிடம் பேசியதா ஒரு தகவல். அது என்ன பேசினாரு என்னன்னு அவருக்கு தான் தெரியும். பட் இந்த கூட்டணி குறித்து தான் பேசினதாகவும் தகவல். அதே போல அதிமுகவோட உட்கட்சி விவகாரத்தை பத்தியும் பேசினதாகவும் ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. 10ஆவதுக்கு செங்கோட்டையன் ஒரு பக்கம் நிக்கிறாரு, எஸ்பி வேலுமணி யார் தலைமையில் இப்ப அதிமுக அப்படிங்கிறதா இருக்கு. 2026 நம்மளுக்கெல்லாம் சட்டமன்ற தேர்தல் வருதுன்னா இவங்களுக்கு அதிமுகல உட்கட்சி தேர்தல் தான் வந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு பதவி சண்டை தான் முக்கியம். இவங்களுக்கு மக்களோட நலனோ இல்ல இந்த பிரச்சனை அதெல்லாம் முக்கியம் கிடையாது. இவங்களுக்கு பதவியில யார் உட்காரணும், அதிமுக தலைமையில யார் உட்காரணும், யார் அடுத்த முதலமைச்சர் கேண்டிடேட், இதுதான் இவங்களுக்குள்ள பிரச்சனை. எப்பொழுது பார்த்தாலும் சீனியர் நீங்க 2001 தான் எம்எல்ஏ, நான் 89 எம்எல்ஏ, 91 சேலம் மாவட்ட செயலாளர், 91 எம்எல்ஏ, 89 எம்எல்ஏ, 91 எம்எல்ஏ, வாரிய தலைவர். இப்பேற்பட்ட இந்த தற்கொலைகள்லாம் திமுக எதுக்குதான், திமுக அழிக்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. திமுக எதுக்குறது தான் எங்களுக்கு ஒரே குறிக்கோள், எங்களுக்கு எந்த கட்சியும் எதிரி கிடையாது அப்படின்னு சொல்றவரு. அப்ப பிஜேபி நல்ல கட்சியா?
அப்ப ஏன் பிஜேபியை பேசுறீங்க? அன்னைக்கு பேசும்போது என்ன சொன்னாரு? பிஜேபி வந்து அடிமை பண்ணுது நம்மள, தமிழ்நாட்டுக்கு எந்த நலனுமே செய்யறது கிடையாதுங்கிறாரு. அப்புறம் எதுக்கு எதிரி இல்லைங்கிறாரு? ஏன்னா தமிழ்நாட்டுல திமுகவோட ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. ஆளுங்கட்சி அடிச்சாதான் மேல வர முடியுங்கிற இவங்களோட மடத்தனமான முட்டாள்தனமான யோசனை தான் இதுக்கெல்லாம் காரணம். ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை நசுக்கு நசுக்கு நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். வட போச்சே. அதிமுக என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறதோட இப்பவே சொல்றோம், எழுதி வச்சுங்க. 2026க்கு மேல எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியில இருக்க மாட்டாரு. எடப்பாடி பழனிசாமி திமுகவை தவிர வேற எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி இல்லைன்னு சொல்றவரு மோடி அவர்கள் வந்து இப்ப என்ன எல்லாமே நல்லதுதான் பண்ணிட்டு இருக்காரா? மறுவரையறை, அதாவது தொகுதி மறுவரையறைன்னு சொல்லிட்டு இப்ப வந்து ஒரு நாடகத்தை போட்டுட்டு இருக்காரு. மாஸ்டர் மைண்ட் மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்காரு. அதாவது அவருக்கு ஃபேவரா உள்ள பக்கத்துக்கு வந்து அதிகமா கொடுக்கலாம், மற்றதை வந்து குறைச்சிட்டோம்னா அவரோட மெஜாரிட்டி அங்க கூட்டிடும், நம்ம வந்து எதிர்த்து உரிமை நம்மளோட பறிபோயிடும், நம்மளாம் வந்து வாயை திறக்க முடியாதுங்க அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம். அதுக்குதான் இப்ப இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோட முன்னிலையில. இந்த அதிமுக, தாவேகா இந்த கட்சியெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, திமுகவுக்கு எதிரானா ரோட்ல இறங்கி யார் அந்த சார்னு பேட் சேன் வச்சுட்டு வராங்க. சரி, ரைட், ஓகே பண்ணுங்க. அதே போல என்ன பண்றாங்க? திமுக அரசுக்கு எதிராக வந்து கண்டன ஆர்ப்பாட்டம், தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம், சாலை மறியல், அது இதுன்னு சொல்லி எல்லாம் பண்றாங்க. இந்த மோடி அரசுக்கு, அதாவது குறிப்பா இந்த பிஜேபி நடத்தக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அவங்க ஏற்படுத்தக்கூடிய நம்மளுக்கு வரி தரத்துக்கு இது வரைக்கும் என்ன போராட்டம் பண்ணியிருக்காங்க? அங்க அணிஞ்சிட்டு போக வேண்டியதானே பேட்ச், எங்களுக்கு தர வேண்டிய வரியை நீ தா அப்படின்னு சொல்லி நீ அணிஞ்சிட்டு போனீங்கன்னா நீ யோக்கியம். இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. இது போன்ற கேவலமான அரசியல் கட்சிகள் இருக்கிறதுனாலதான் தமிழ்நாட்டை எந்த கட்சியை பார்த்தாலும் மக்களுக்கு வந்து அரசியல்வாதினாலே ஒரு கேவலமானவங்க அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் வந்து உருவாக்குது. 2026ல திமுக தான் ஆட்சி அமைக்கும். அதுவும் சாதாரணமா வெற்றி இருக்காது. 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றும் திமுக.